ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் நான் ஷூட் பண்ணது. ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா நான், அக்கா, மகி எல்லாருமே சேர்ந்து, அண்ணா எல்லாருமே பிள்ளைங்களோட சேர்ந்து போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் நடந்துட்டு இருந்தது. அங்கங்கே ஒரு விஷயம். எங்களுக்கு பட்டிமன்றம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். அவங்க வந்து காளியம்மன் மாதிரின்னு நினைக்கிறதில்ல, காளியம்மன் தானே அவங்க வேஷம் மட்டும். அவங்க அந்த ஒரு பாட்டு அவ்வளோ அழகாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள பார்த்துட்டு சாய் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டா, சாமி அவங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது நேற்று நைட்டு. இது வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் பாப்பா தம்பியே ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நேராக நாங்கள் சாய் காத்தி போயிட்டு அங்கே தான் சாப்பிட்டோம். காலையில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா மெசேஜுக்கு நிறைய ரிப்ளை பண்ணுவோம், சில நாள் லேட் ஆகிடும் நாங்கள் தூங்குறதுக்கு. அதனால காலையில் லேட் ஆகிடும். அங்கே பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கள் கோயில் திருவிழா உள்ள என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்காங்க, பிள்ளைங்களை அழைச்சின்னு போகலான்னு சொல்லி பார்க்குறதுக்காக போனோம். எல்லா கடையும் அப்படியே கோலாகலமாக சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா, காலியாக இருக்குது இடம், வாங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அப்போ தான் யோசித்தேன், முன்னாடியே வந்திருந்தா இதை அட்டன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அக்கா பார்த்தீங்கன்னா பெரிய வேலு, ரொம்ப பெரிய வேலு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எவ்வளோ பெரிய வேலை. அவங்க அழகு குத்துறது தானே மகி, அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, எவ்வளோ பெரிய அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாக வேண்டிக்கிட்டேன். அவங்க நினச்ச விஷயங்கள் கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, இங்கே திருவிழா பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப தூரமாக கடை இருக்கும், ரொம்ப தூரத்தில் கடை இருக்கும். அதுவும் இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா இந்த ராட்டினம் இதெல்லாம் வந்து ஒரு வயசு இருக்கும்போது எனக்கு வந்து செம்ம ஆசையாக இருக்கும். எந்த ராட்டினத்தை பார்த்தாலும் ஜம்முன்னு ஏறி உட்காந்துருவேன். இப்போல்லாம் ஏறி உட்காரவே பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு. ஏன்னா அது கிருன்னு சுற்றும் போது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணேன். இப்போல்லாம் நான் கற்றுனா என்ன ஆகுறது, மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே போய் மகி வந்து ஹேர் கட் பண்ணாங்க. ஹேர் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வெள்ளத்தை கூட கழுவிட்டு கிடக்கிறேன் நான். ஏன்னா எறும்பு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எறும்பு, ஏன் எறும்பு வருதுன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ எறும்பாக வருது. இத்தனைக்கும் நம்ம வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ கரையா மருந்தெல்லாம் அடிச்சு தான் கட்டினாங்க. கீழே எறும்பு வராது, மேலே எறும்பு வருது. அதை பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை கழுவிட்டு நான் அதை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இரும்பு பாத்திரம் யார் யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக அதில் கழுவிட்டு எண்ணெய் தேய்ச்சி வைங்க தொடச்சிட்டு. இப்போ வெள்ளத்தையே நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு இரும்பு தவா வரலாம், அதில் வந்து நீங்கள் புளி தக்காளிலாம் போட்டு பண்ணிங்கன்னா சாப்பிடவே நல்லா இருக்காது. அந்த கேஸ்ட் அயர்ன் சொல்கிறதுல வந்து நான் தக்காளி போட்டு சமைச்சு பார்த்துட்டேன், அந்த நல்லா இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறேன், அப்படி கிடையாது. கேஸ்ட் அயர்னில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் நான் புளி ஊற்றி சமைக்கிறது எந்த அயன்லையுமே நான் இன்னும் புளி ஊற்றி சமைக்கலை. எனக்கு பயம் அந்த ஃபுட்டே வீணாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வறுக்கிறது, ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இந்த பானையெல்லாம் எடுத்தால் தான் அதை நம்ம செய்ய முடியும். எனக்கு எடுக்கும் போதே பள்ளி பயம் வந்துச்சு, அதான் மகியை கூப்பிட்டுட்டேன். நான் வந்து மகியை எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிட்டா வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இங்கே படுத்துட்டு இருக்காரு. நல்லா எப்பவுமே நம்ம நிமிந்த நெஞ்சோட தான் வச்சிருக்கணும், நிமிந்து உட்கார. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் அரிசி மூட்டை எடுக்கிறதுக்கு போனேன், அங்கே ஒரு பல்லி இருந்தது மகி, ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டேன். ஏன்னே தெரில, நம்மளை விட சைஸில் ரொம்ப சின்னது, ஆனால் பயமாக இருக்குது எனக்கு அதை பார்த்தாவே. அதனால் மகியை தான் கூப்பிட்டு எடுக்க சொல்லலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டேன். பயந்துக்கிட்டே வேலையை பார்க்குறதுல எனக்கு அதுக்கு இவனை கூப்பிட்டு இவங்கிட்ட 2 திட்டுவா கூட வாங்கிக்கலான்ற மாதிரி இருக்கு எனக்கு. மண்சட்டி வேஸ்ட்டாக போச்சு, இங்கே வெளியில் வெடிச்சிருக்குல்ல, இதே மாதிரி உள்ளே வெடிச்சிருக்கு. ஐயா, அப்போ அது யூஸ் பண்ண முடியாது மக்கி இனிமே. அப்போ இதில் எது நல்லது இல்லையோ அதை எடுத்துகிட்டு மற்றதை ஸ்டோர் ரூமில் வச்சுடு. அந்த இடத்த அப்படி இருப்பா நல்ல பிள்ளை இருடி. என்ன உண்மையாகவே நல்லா வாசிக்கிறேன். இந்த பாரு, நீ வாசித்தது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, ஆனால் பாட்டையும் சேர்த்து பாடும்போது பயங்கரமாக இருக்குது. அப்படியே செல்லக்கட்டியில் ஒரு நிமிஷம் இருறா ஒரு நிமிஷம். இந்தா இது கறி துணி, இது நல்லது. ஃபஸ்ட்டு கறி துணியை வச்சு அந்த இடத்த தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வைப்ஸ். ஆமாண்ட மச்சான், ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாக இருக்கிற துணியை வச்சு துடைச்சலாம். அதுக்கப்புறம் அந்த பிங்க் கலர் வந்து ஈரமாக கொடுத்துருக்கேன், அதை வச்சு தொடை. நல்லா டஸ்ட் இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணிவிடுனேன். நான் உண்மையாகவே இந்த மாதிரி அப்பா கணவன்மார்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இப்போ லீவு விட போகிறாங்க, இன்னும் தம்பி பாப்பாக்கெல்லாம் லீவு ஸ்டார்ட் பண்ணல, பெரிய லீவு. ஒரு 5-6 நாள் லீவ் விட்டாங்க. என்னமைக்கு இந்த மாதிரி லீவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிற, வீட்டு வேலையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடும் லேடிஸ்க்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள்லாம்
அவனை கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அததான் உங்களுக்கு ஹெல்ப்புன்னு தான் சொன்னேன், 3 வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்ல. அதனால் தயவு செய்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டையை போட்டால் எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. 2வது குழந்தை பெற்றுக்கும் போது என்ன சொல்ல சொன்னாங்க நம்மக்கிட்ட, 2வது குழந்தை பெற்றுக்கங்க, குழந்தையும் அதுவும் சேர்ந்து அந்த பக்கமாக விளையாடும், நீங்கள் நிம்மதியாக இருக்கலான்னாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை, சாயும் காரணியாமல் சண்டை தான் எப்போ பார்த்தாலும். சரி வாசித்தது போதும், அதில் நைட்டு தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். இதை வச்சு க்ளீன் பண்ணிட்டியா? அவள் தான் இப்போ அடுத்த வேலை. ஓடியாப்பா, இந்த போய் இதை போய் எடுப்பா, வாப்பா. இந்த இரும்பு ஸ்டாண்டை எடுச்சிடலாம் ப்ளீஸ் செல்லாம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நான் மாற்ற போகிறேன். இந்த 2 பிளாஸ்டிக் டப்பா பெருசு வச்சுருக்கேன். அப்போ அது 2ம் பார்த்தீங்கன்னா நான் இரும்பு தவாலாம் இதில் சூடாக இறக்கி வச்சுருவேன். லைட்டாக பட்டாலும் டப்பா வீணாக போயிடும். 1100 ரூபாவா? 1100 ரூபா. அதனால் எனக்கு அந்த டப்பா தான் இப்போ முக்கியம். அதனால் இரும்பு தவாவை தூக்கி அப்படியே ஸ்டாண்டை லைட்டாக தொடங்கப்பா. நல்ல வேலை வாங்குறேன். நான் இப்போ எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? வெள்ளை கிச்சன் வேணும், வெள்ளை பெயிண்ட் வேணும்னு வீடே என்னோட இம்சை பிடிச்சப்பாங்க. நல்லா தொடச்சப்போ செல்லாம் நல்லா தொடச்சிட்டியா? அழகாக தூக்கி ஓரமாக வை, செவத்தை ஒட்டி வைக்காத சரியா? ஆமாம் உள்ளே தான் வைக்கணும். வெளில வச்சா பிள்ளை கையில் பட்டுரும்ல. இதாண்டா மச்சான் அம்சமாக இருக்குது. சரி இருக்குது செல்லாம். அப்படியே உன்னுடைய பொண்ணான கையால் இந்த பானையெல்லாம் தொடச்சி கொஞ்சம் அப்படியே ஸ்டோர் ரூமில் ஏற்றிட்டீங்கன்னா இங்கே பாரு, இந்த ஏரியா ஃபுல்லாக பல ஆக்கிட்டேன். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக பல ஆக்கிட்டு இந்த ஏரியாவில் கொட்டி கிடக்கிற பாத்திரத்தை நான் தேய்க்கணும். அதுக்கப்புறம் குப்பை கூடைய கழுவணும். இதெல்லாம் உங்ககிட்டயா சொன்னேன்? அதை வை, நான் கீழே எதனா செடி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் இரும்பு சட்டி போயிருச்சு. எனக்கு இந்த ஏரியாவை நான் க்ளீன் பண்ணணும். அப்படியே இந்த டைல்ஸையும் தொடச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்குப்பா. எப்பா ப்ளீச்ப்பா. இரு வரேன். அப்படியே மேலே நான் பார்த்தீங்கன்னா இந்த 3 இதில் இருந்துச்சு, செராமிக் ஐட்டம்ஸு, மண்பானை, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் அந்த இதுக்கு மாற்றிட்டேன். அதனால் பல்லி வராமல் இருப்பதற்கு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கு குடி வரும்போது பார்த்தீங்கன்னா பல்லியே நம்ம வீட்டில் இல்லை. இருறா ஒரு இடத்துல நில்றா உடனே எப்போ இருக்குது. என்ன பண்ணுனாக்கா, ஒரு மனுஷனை கூப்பிட்டு திட்டினேன்னா மனுஷன் வரமாட்டாங்க. பள்ளி ஐயோ இல்லை, நம்ம திட்டுற மனுஷன் வந்துட்டு தான் இருக்காங்க. தர்றா உன்னைய ஃபோக்கஸ் பண்ணி நான் கேமராவில் பிடிக்கிறதுக்குள்ள சரி பப்ளி மாதம் போய் இது பண்ணு. பலாப்பழம் வாங்கி 1 வாரம் ஆச்சு. எப்போ கட் பண்ண போகிறேன்? அது பழுத்தாலும் கட் பண்ண முடியும். அது பழுக்கிறதுக்குள்ளே இது அவிஞ்சு போயிடும் போல இருக்குது. அதையும் குப்பையில் போடுற மாதிரி இருக்கும். சரி போய் தண்ணி ஊற்றி செடிக்கு ஓடியா பாப்பா. ஒரு கூட எடுத்துருவா. வீட்டில் தக்காளி அவ்வளோ தக்காளி இருக்கு. எடுத்துடலாம் எடு. இப்படி தான் செல்லமாக பேசி வேலையை வாங்கிட்டோம்னா இங்கே பாரு. ஐயோ ஆத்தாடி, உன்னைய பல்லிக்கு கரப்பாம்பூச்சிக்கு பயந்து தான் கூப்பிடுவேனே தவிர பாத்திரம் தேய்க்கிறதுக்கெல்லாம் உன்னை என்றைக்குமே நான் கூப்பிட்டதே கிடையாது. அங்கே பாருங்க எல்லாமே நான் தேய்ச்சி வச்சிருக்கேன். வா. ஏய் என்னடா இது கூட அப்புறம் தக்காளி இருக்கு கீழே. இங்கே பாரு அந்த கூட நிறைய பண்ணி வரல. தக்காளி வரல. என்னடா கருப்பை தெரியல. ஏ பச்சை மிளகா பரிமாக்கி நான் உனக்கு மோர் மிளகா போட்டு தரேன். நல்லா புளிச்ச தயிர் வீட்டில் இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு மோர் மிளகா போடணும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மோர் மிளகா, எங்கள் மாமியார்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் கூட போடுவாங்க. இங்கே 4-5 மிளகா வைக்க பின்னாடி அவியுது. அடிக்கிற வெயிலுக்கு எப்படி தான் பச்சை மிளகாயை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுன்னு தெரியல. மிளகாய் எல்லாத்தையும் பறிச்சிரு. நான் பார்த்தீங்கன்னா புளி மிளகாயும் இதுவும் செஞ்சு வைக்க போகிறேன். ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சு வச்சா சரியாக போச்சு. இது புல்லட் மிளகா. புல்லட் மிளகா அப்போ துப்பாக்கியில் போட்டு சுட முடியுமா பட்டாசு தீபாவளிக்கு? அது வந்து சைஸ் அப்படி இல்லை, காரம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சடார்னு சீனி மிளகால சீனி தானே இருக்கணும், காரம் எப்படி இருக்கும்? என்னப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் பறிச்சிடலாம். இந்த பறிக்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் பறிச்சுட்டு செடியெல்லாம் பாருங்கள். எங்கள் மாமியார் வந்து அவங்க தான் டெய்லி தண்ணி ஊற்றுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மகியுடைய தம்பிக்கு பொண்ணு பிறந்திருக்கு. அதனால் ஊட்டிக்கு போயிட்டாங்க மாமியார். எங்கள் மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமான சொல்ல மாட்டேன். எங்கள் மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க. ஆமாம், அவங்களே எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிடுவாங்க வந்து. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மகி ஊற்றணும். அவ்வளோ மிளகா இருக்குதுல்ல. மிளகா இருக்கட்டும். வேறு எதனா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து செடி வைக்கணும்னு ஆசை. பால்கனியை வந்து நான் வித்தியாசமாக மாற்ற போகிறேன் மச்சான். பால்கனியில் ஒரு அழகான இரும்பு ஸ்டாண்டு வச்சு அதில் செடியெல்லாம் விற்கிது மச்சான். அதெல்லாம் வைக்க போகிறேன். எனக்கு பிடிச்சதெல்லாம். உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமா? மேலே வீட்டு முன்னாடி. என்னத்துக்கு நான் கெடுக்கலை. நல்லா இங்கே பாரு, வீட்டை அழகப்படுத்துகிறதே பெண்கள் தான். நீ என்ன பண்ணி வச்சுருக்க? உன் துணி இல்லாத ரூம் எதனாவது இந்த வீட்டில் இருக்கா சொல்லு?
ரீடிங் ரூமில் கிடக்கு. வீசிட்டு போறது நீ. யார்? நான். ரீடிங் ரூமில் உன் துணி கிடக்கு. பார்த்தா டைனிங் டேபிளில் ஒரு சட்டை கிடக்கு. அப்புறம் பார்த்தா அந்த தியேட்டர் ரூமில் ஒரு துணி கிடக்கு. வீடே உன் துணி தான். எவ்வளோ துணி? ஏன் ஆத்தி அதை காட்டுறா மச்சான். இங்கே பாருங்க, கூட பெருசு, அதனால மிளகா கம்மியாக தெரியுது. பட் நிறைய மிளகா, அந்த மிளகா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏகப்பட்டது. இந்த இருக்கிற செடி இந்த பறிக்கல மிளகா எடுத்துருச்செல்லாம். நான் எல்லாமே உனக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துட்றேன். வேஸ்ட் பண்ண மாட்டேல நீ. இல்லை மச்சான், இலவசமா கிடைக்கிறான்னு என்ன பண்றது தெரியுமா? யூஸ் பண்ணா அழுகி போய் வச்சிடற. தக்காளி அன்னைக்கு யார்? நான். இந்த பாரு, மிளகா 3 கிலோ தக்காளியை புடுங்கினது அம்மா. ஏய், என்ன மாமியார் செய்யறதுக்கெல்லாம் மருமக தான் உங்களுக்கு இழிச்சவாயா? அன்னைக்கு கீரை அப்படிதான் ஒரு 6 கட்டு கீரை ஊற்றி குப்பையில் கொட்டினேன். எது 6 கட்டு? நீ 6 கட்டு நீ வாங்கி கொடுத்த எனக்கு. அப்படியே ஒரே கொட்டு பார்த்துக்க, 6 கட்டு வாங்கி கொடுத்தாராம். எங்கள் மாமியார் தக்காளியை பிடிங்கன்னு வந்து வச்சுட்டு அது அழுகி போச்சான். அதை அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காம வெளியில் வச்சுட்டாங்க. அதுக்கு நான் உன்னை இன்னும் வெயிலில் போட்டு வாட்டுறேன். இது சூப்பரா இருக்கு இந்த மிளகா. அப்போ அப்படியே கடிச்சு தின்னு. இதுல வந்து மோர் மிளகா போட்டோம்னு வச்சுங்க, பிஞ்சா இருக்குல்ல, இது ரொம்ப பிஞ்சதை பிடுங்காத மச்சான், நல்லா இருக்காது மட்டும் பிடுங்க. முத்துன மிளகா இருக்குல்லப்பா, ஆமாம், அது கூட லப்பர் மாதிரி இருக்கும். ஆனா இதுல போட்ட ஏன் வெள்ளை இலை வெள்ளை வெள்ளையா இருக்கு? அதிக இலை சும்மா பூச்சி, அந்த பூச்சி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம கழுவிட்டு தானே இதுல இது போடுவோம். இங்கே பாருங்களேன், தக்காளி ஏகப்பட்டது இருக்குது. இந்த புருஷர்களை இப்படி தான் நினைக்கிறேன். இது கழுவிட்டு தானே இதை நம்ம போடுவோம் மோர் மிளகா. அப்புறம் என்ன, அதெல்லாம் இருந்துட்டு போடு, பிஞ்சிலே போடு, அப்பதான் நல்லா இருக்கும். சரி சரி, எடுத்து செஞ்சு கொடுக்குறேன். சாப்பிட்டு அப்புறம் ஃபயர் ஆகி போச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. நல்லா இப்போல்லாம் நான் என்ன தெரியுமா பண்ணுறது? காலையில் எந்திரிச்சு நைட்டே சாப்பாடு ஆக்கிடுறது. சாப்பாடு ஆக்கி ஆற வச்சு தண்ணியை ஊற்றி காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பழைய சோறு, பச்சை மிளகா, ஊறுகாய். அவ்வளோதான். இன்னும் நிறைய இருக்குது, பிடிங்கிடுவோம். ஓகே வாங்க பின்னாடி போவோம். மகியும் பின்னாடி போகிறாரு, மகிக்கு பின்னாடி நான் போகிறேன். இங்கே பாருங்க, நம்ம வீட்டு முருங்கைக்குட்டி. தக்காளி 4 தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சிகப்பு கலரில் வேறு இருக்குது. சூப்பராக இருக்குது. இவ்வளோ மிளகா கிடச்சிருக்குது. இது 2 செடியிலேருந்து கிடச்சிது. அதான், இதெல்லாம் எதிர்பார்க்காம நம்ம வந்து தூக்கி போடுற குப்பையிலேருந்து முளைச்ச விஷயங்கள். போய் தண்ணி ஊற்றுப்பா. தண்ணி ஊற்றுனதோட உனக்கு வேலை முடிஞ்சிருப்பா. வேலை எங்கள் அம்மா இல்லாதனால என்னை போட்டு நல்லா வாங்குறாங்க. இல்லை இருந்தால் பிள்ளை போவாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஆமாம், நான் வந்து உன்னை வந்து சும்மா வேலை வாங்கலை. என்ன, உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன், அப்புறம் அப்பா என்ற ஸ்தானத்தை கொடுத்துருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய வீட்டுக்கு அதிபதியாக இருக்க. ஆமாம், எல்லாருமே நைட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து பெரிய பானையில் பிடிச்சி வச்சுட்டு காலையில் குடிங்க. ஏன்னா ரொம்ப சூடாக வருது. அதை வந்து அப்படியே நம்ம டேங்க்லேருந்து அப்படியே பிடிச்சி குடிக்கிறதே பயமாக இருக்குது. நான்லாம் வந்து டேங்க்கு கட்டி இது அது என்னது காங்க்ரீட் போட்டு கட்டி டைல்ஸு பதிச்சு கொடுக்க சொன்னேன். எல்லாம் ஓகே ஓகே ஓகேன்ட்டு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா காசை வாங்கிவிட்டு அப்படி கட்டினா லீக் ஆகும், இப்படி கட்டினா லீக் ஆகும்ட்டாங்க. அப்புறம் இந்த தொட்டியை வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சமாவது பார்த்துக்கலாமே, அதுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். என்னடா மச்சவங்க வர்றேன். ஆமாம், ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் போய் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ அடுத்த வேலையை பார்க்குறேன். ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ. பாய். பாய். ஐயோ.